வஞ்சிக்கொடியின் அசுரன் அவன். பாகம் 1. பொங்கல் நேரம் என்பதால் சென்னையில் பரபரப்பாக அனைத்து துணி கடையிலும் ஆட்கள் நிரம்பி வழிய வீதிகளெங்கும் மக்கள் இடித்து பிடித்து எறும்பைப் போல் நகர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே வீதிகளில் பொங்கல் பானை மற்றும் கரும்புகள் விற்று கொண்டிருக்க ஊரே கோலாகலமாக இருந்தது. சாந்தி, ஐயோ என்ன கூட்டம் இப்படி அலை மோதிக்கிட்டு இருக்கு. எல்லா கடைகளுக்கும் கூட்டம் போகுது சரிதான், ஆனால் இந்த கடைக்கு மட்டும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக வந்தால் நல்லா இருக்குமே. இப்படி கூட்டமாக வந்து நமக்கு வேலை கொடுத்து பெண்டை நிமித்துறாங்களே என்று வாய்விட்டே மெல்லிய குரலில் புலம்பியவள் இதற்கு மேல் முடியாது என்று, அடியே அக்கி சாப்பிட போலாம் வாடி. அகல்விழி, இருடி, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ எப்படி சாப்பிட போகிறது? அந்த மேனேஜர் மட்டும் பார்த்தாரு அவ்வளோதான், நம்மளை வேலையை விட்டே தூக்கிடுவார். அவருக்கெல்லாம் பயப்படுபவளா இந்த சாந்தி? அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாடி, யாரும் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. எனக்கு பசிச்சா நான் தானே சாப்பிட முடியும், அந்த பலூன் மண்டேனா வந்து சாப்பிடுவான் என்று அவள் கைகளை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு அந்த துணிக்கடையின் உள்ளே இருக்கும் ஓர் அறைக்குள் புகுந்து கொண்டாள். இருவரும் சேர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிக்கும் சமயம் சரியாக அந்த இடத்தை வந்தடைந்து இருந்தார் மேனேஜர் அசோக். இங்கே என்ன ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்கு? பொங்கல் நேரம் வேலை அவ்வளோ கிடக்குது, கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னடானா இங்கே வந்து ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்றார் சிடுசிடுப்பாக. சாந்தி, நாங்கள் சாப்பிட்டு தான் சார் வந்தோம் என்றாள் பாவமான முகத்துடன். அசோக், சாப்பிட வந்தால் சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்கணும், சாப்பிட்டு முடிச்சா அடுத்த நிமிஷமே கடையில் இருக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். 2 நிமிஷம் போதும் அதை சாப்பிட்றதுக்கு. சாந்தி வெடிக்கென்று, 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் டயட் ஃபாலோ பண்ணல சார், நாங்களே மெலிஞ்சு போயிருக்கோம். நல்லா சாப்பிட்டா தானே சார் உங்களை போல் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்க முடியும் என்றாள் கேலியாக. அசோக் அவளை பார்த்து முறைக்க, அதே சமயம் அந்த அறைக்கு வெளியில் இருந்தபடி யாரோ வேண்டுமென்றே, அடியே எங்கடி அந்த சொட்டத்தலை பலூன் மண்டையை காணோம் என்று சத்தம் போட, அதை கேட்ட அசோக்குக்கு கட்டுக்கடுங்காமல் கோபம் எழுந்தது. அது யார் என்று பார்க்க அவசரமாக வெளியே செல்ல எத்தனிக்க அவரை இடித்து கொண்டு சாந்தி முன்னோக்கி ஓடினாள். அகல்விழியின் கையை பிடித்து கொண்டே, யாரடி அது? அசோக் சரியை கேலி செய்கிறது? அவ்வளோ தினம் யாருக்கு இருக்குங்க என்று கேட்டுக்கொண்டே முன்னோக்கி தப்பித்து ஓடினார்கள். அகல்விழி, நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? இப்போ பாரு எப்படி திட்டு வாங்கணும், விட்டா அந்த ஆள் நம்மளை வேலையை விட்டு தூக்கியிருப்பார் என்றாள் சிடுசிடுப்பாக. சாந்தி, சரிடி அதெல்லாம் விடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் வீட்டு பக்கத்தில் 12வது படிக்கிற பொண்ணுங்க இருக்காங்கடி. அகல்விழி, அதுக்கு என்ன இப்போ? சாந்தி, அது வந்து அவங்க எல்லாரும் ஃபோனில் இன்ஸ்டாகிராம்னு சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்களாண்டி. அதில் நிறைய பசங்க கூட வேற பேசிக்கிட்டு இருக்கிறாளுங்க. எனக்கு கூட சொல்லி கொடுத்தாளுங்க. நாமளும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அதில் என்றாள் கண்கள் மின்ன. அகல்விழி அவளை பார்த்து முறைத்து கொண்டே, இங்கே நாம் பண்ணுறதுக்கு வேலை தலைக்கு மேலே இருக்குது, இதில் உனக்கு ஃபோன் நோண்டுறது தான் ரொம்ப முக்கியமாக போச்சா? போய் முதல்ல வேலையை பாருடி என்று சொல்லிவிட்டு கடையின் வேலையை நோக்கி சென்று விட்டார்கள். மாலை நேரம் வேலைகளை முடித்துவிட்டு எப்போதும் அகல்விழி மற்றும் சாந்தி இருவரும் ஒன்றாக தான் வீடு திரும்புவார்கள். சாந்தி ராமாபுரத்தில் இருக்கும் அவள் வீட்டிற்கு சென்று விடுவாள். அகல்விழி அதே ராமாபுரத்தில் இருக்கும் ஓர் ஹாஸ்டலுக்கு சென்று விடுவாள். ஏனெனில் அகல்விழிக்கு குடும்பமெல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தினர் அனைவரும் அரசனூர் என்னும் ஓர் கிராமத்தில் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். அவள் அப்பா ராமகிருஷ்ணா அதே இடத்தில் 2 ஏக்கர் நிலத்தில் பயிர் வைத்து விவசாயம் செய்து வருகிறார். அம்மா சகுந்தலா வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு அப்படியே தன் கணவருக்கும் விவசாயத்தில் உதவி செய்து கொண்டும் இருப்பார். அவளுக்கு கூட பிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள ஓர் அக்கா மட்டுமே இருக்கிறாள். அவள் அக்கா மைத்திலிக்கு திருமணம் முடிந்து முதல் குழந்தை வயிற்றில் கருவுற்று இருக்கிறாள். சாந்தி மற்றும் அகல்விழி பேசிக்கொண்டு அவர்கள் வீட்டை நோக்கி புறப்பட, அந்த சமயம் சகுந்தலாவிடமிருந்து ஃபோன் வந்தது. அதை அட்டன் செய்த அகல்விழி, ஹலோ சொல்லுங்கம்மா என்றாள். சகுந்தலா, எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா என்று நலம் விசாரித்துவிட்டு பேச்சை அப்படியே இழுத்தார். அதிலேயே புரிந்து கொண்ட அகல்விழி ஏதோ ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்கிறது என்று யூகித்து விட்டாள். பிறகு அகல்விழி, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று பட்டென்று கேட்டுவிட்டாள்.
சகுந்தலா எப்படி சொல்வது என்று தெரியாமல் திணறியவர், அது வந்து அகல்விழி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா. சகுந்தலா சிறிது நேரம் மௌனம் காத்தவர் தயங்கியவாறு, உன்னோட அக்கா மைத்திலி மாசமாக இருக்கால, அவளுக்கு 8 மாதம் நெருங்குது. அதான் அவளுக்கு சின்னதாக கோயிலில் சூல் ஃபங்க்ஷன் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வர ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. உனக்கு லீவு கிடைக்குமா? வீட்டுக்கு வருவியாம்மா? நீ வீட்டு பக்கம் வந்து 8 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. உன் அக்கா கல்யாணம் முடிஞ்ச கையோடு நீ ஊருக்கு போனது இன்னும் வரவே இல்லை என்றார் கவலையாக. அகல்விழி, என்னம்மா நீ என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிற? நான் என்ன வேணும்னா வராமல் இருக்கேன்? எனக்கு இங்கே லீவே தர மாட்டேங்கிறாங்க. இப்போ மைத்திலி மாசமாக இருக்கான். டெலிவரிக்கு 60,000 ரூபாய் தேவைப்படும். இப்போ ஓனர்கிட்ட அதையே எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் நானே முழிச்சிக்கிட்டு கிடக்கிறேன். பிறகு சகுந்தலா, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கு ஒன்றை பார்க்கணும் போல இருக்குது. நீ கண்டிப்பாக மைத்திலியோட சூல் ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணும் என்று ஃபோனை வெடுக்கென்று துண்டித்து விட்டார். அகல்விழி, ஐயோ சாந்தி, அம்மா வேற கோச்சிக்கிட்டாங்கடி. வீட்டுக்கு வர சொல்ல என்னை கூப்பிடுறாங்க. என் கூட நீயும் வரியா? நாளை காலையில் கடையில் லீவ் சொல்லிவிட்டு மதியம் இங்கேருந்து கிளம்புனா நைட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். அதே போல் அடுத்த நாள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி திரும்பி வந்துடலாம். ப்ளீஸ் டி, எனக்கு தனியாக இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு கடுப்பாக இருக்குடி என்றாள் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு. சாந்தி, சரிடி, முகத்தை எப்படி வச்சுக்காத. 2 நாள் தானே, நான் வரேன் உன் கூட என்று தன் கையில் இருக்கும் ஃபோனை தூக்கி காண்பித்து, இதில் தான் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கலக்கு கலக்கிடுவோம். அதில் நம்ம பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடலாமாண்டி என்று மறுபடியும் அதே புராணத்தை ஆரம்பிக்க அகல்விழி அவளை பார்த்து முறைத்தபடி, நீ திருந்தவே மாட்டடி என்றாள். பிறகு அவரவர் வீட்டை சென்றடைந்து விட அகல்விழி அவள் அறையில் அமர்ந்து கொண்டு அவள் குடும்ப புகைப்படத்தை பார்த்து மௌனமாக வருந்தியபடியும் ஏதோ ஒரு உணர்வுடன் சிரித்தபடியும் அந்த புகைப்படத்தை ரசித்து பார்த்தாள். ஆம், குடும்ப கஷ்டத்திற்காக அகல்விழி 12வது மட்டுமே படித்துவிட்டு சென்னையில் வேலை தேடி வந்துவிட்டாள். கடினப்பட்டு ஒரு துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தாள். ஆனால் அங்கு இருக்கும் ஆண்கள் அவள் மேல் கை வைத்து பேசுவது, தவறாக நடந்து கொள்வது போல் தோன்ற அந்த வேலையை விட்டு நின்று விட்டாள். அந்த சில காட்சிகளை பார்த்த அகல்விழிக்கு ஆம்பளைகள் என்றாலே இப்படித்தான் என்பது போல் ஓர் எண்ணம் தோன்றிவிட்டது. ஆனால் எப்பொழுதும் 2 அடி தள்ளிதான் நிற்பாள். ஆம்பளைகளை கண்டாலே பிடிக்காமல் போனது. பிறகுதான் சௌந்தர்யா டெக்ஸ்டைல்ஸில் வேலைக்கு சேர்ந்தாள். அங்குதான் சாந்தி பழக்கமானாள். வேலைக்கு சேர்ந்து சில மாதங்கள் மட்டுமே ஆகியிருந்தாலும் கூட நெருக்கமான நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். அகல்விழி ஒருபோதும் குடும்ப கஷ்டத்தை முகத்தில் காட்டிக்கொள்ள மாட்டாள். எப்பொழுதும் சிரித்த முகமாகவே இருப்பாள். ஆனால் பயந்த சுபாவம் கொண்டவள். சாந்தி அவளுக்கு எதிர்மாறாக தைரியமாகவும் வெடுக்கென்று பேசிவிடும் குணம் கொண்டவள். ஆகையால் அகல்விழி எங்கு செல்வது என்றாலும் சாந்தியை உடன் அழைத்து கொண்டுதான் செல்வாள். ஃபோனை துண்டித்த சகுந்தலாவிடம் பக்கத்தில் அமர்ந்திருந்த மைத்திலி, என்னம்மா சொன்னாவ? நம்ம பிளான் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா? சகுந்தலா, அட ஏண்டி நீ வேற, அவகிட்ட இதுக்கு மேலே நான் பேசியிருந்தா கண்டிப்பாக உளறி இருப்பேன்டி. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட்டுன்னு ஃபோனை வச்சிட்டேன் என்றாள். பாகம் 2. மைத்திலி, அம்மா நீ என்ன நினைக்கிற? அவள் வருவான்னு உனக்கு தோணுதா என்றாள் சந்தேகமாக. சகுந்தலா, இப்படியெல்லாம் கேட்காதடி, எனக்கே ரொம்ப படபடப்பாக இருக்குது. மாப்பிள்ளை வீட்டில் வேற நம்ம சொல்லிட்டோம் வர சொல்லி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது அகல்விழி மட்டும் இங்கே இல்லைன்னா அவ்வளோதான். பொண்ணு பார்க்கணுன்னு சொன்னால் இவள் கட்டாயம் ஊர்லேருந்து வரவே மாட்டா. அதனால தான் உன் சூல் ஃபங்க்ஷன் அன்றைக்கே பொண்ணு பார்க்குற மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கேன். மைத்திலி, இருந்தாலும் அம்மா, அவள் வந்ததுக்கப்புறம் இது போல் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்கன்னு சொன்னால் அவள் ஒத்துக்குவாளா? சகுந்தலா, அதெல்லாம் அவள் ஒத்துப்பாடி. அவளை இங்கே வர வைக்கிறது தான் கடினமான வேலையே. அவள் மட்டும் இங்கே வந்துட்டா போதும். கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது என்றார் மனதில் எதையோ நினைத்து கொண்டு. மறுநாள் யாருக்கும் காத்திராமல் பளபளவென விடிந்துவிட அகல்விழி சாந்திக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். ஹலோ சாந்தி, கிளம்பிட்டியாடி? உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா என் கூட நீ ஊருக்கு வரதை பற்றி? என்னும் பொழுதுதான் அவள் நினைவுக்கே வந்தது அந்த விஷயம். ஒச்சோ, அதை மறந்தே போயிட்டேன்டி. இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகணும்ல? சரி சரி, நான் இப்போவே அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று ஃபோனை பட்டென்று துண்டித்துவிட்டு, அம்மா 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 என்று கூச்சல் போட்டுக்கொண்டே ஓடினாள். கோமதி, இப்போ எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உன் தொண்டையில் என்ன விசிலா வச்சிருக்க? இப்படி கத்துற என்றார் காலை நேரத்து சமையல் வேலையை பார்த்து கொண்டு சிடுசிடுப்பாக. சாந்தி,
ம் என்று உதட்டை சுளித்தபடி, அது சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அகல்விழி ஊருக்கு கிளம்புறாமா. 2 நாள் கழிச்சு தான் வருவா. அதான் துணைக்கு என்னையும் கூப்பிட்டா. நானும் சரின்னு சொல்லியிருக்கேன். என்னும் பொழுதே கோபமாக அவர் அம்மா அவளை பார்த்து முறைக்க, சாந்தி சாந்தமாக இருக்கணும், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது என்றாள் கேலியாக. கோமதி, நீ அங்கே போய் என்னடி பண்ணுவ? உன்னை எப்படி அங்கே தனியாக அனுப்புறது? அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேண்டாம் வேண்டாம் என்றார். சாந்தி, இல்லைம்மா, அவள் தனியாக போக பயப்படுறா, பாவம். அவள் அக்கா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக தானே போகிறா. 2 நாளில் போயிட்டு உடனே வந்துடுவோமா நாங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி கொண்டு அங்கிருந்து சிட்டாய் பறந்து விட்டாள். சாந்திக்கு அம்மா மட்டுமே, அப்பா இல்லை. ஒரு தம்பி கிருஷ்ணா கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறான். வீட்டு பெரிய பிள்ளை சாந்தி என்பதால் அவள் எடுப்பதே இறுதி முடிவு எப்போதும். குடும்ப கஷ்டத்திற்காக படிப்பை பாதியில் விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டாள் சாந்தி. குடும்ப செலவு மொத்தத்தையும் இவளை பார்த்து கொள்வாள். கிருஷ்ணா வேலைக்கு சென்று கொண்டே படிப்பை தொடர்கிறேன் என்று எவ்வளவு தூரம் சொல்லியும் அதற்கு ஒத்துக்கொள்ளாத சாந்தி, படிப்பு தான் முக்கியம், நீ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போ, படிக்கும்போது வேலைக்கு போகக்கூடாது என்று தீர்மானமாக கூறிவிட்டாள். அக்கா மேல் இருக்கும் மரியாதையில் அவனும் அவள் சொல்படியே நடந்து கொண்டிருக்கிறான். அகல்விழி வெகு நேரமாக சாந்திக்காக காத்து கொண்டு இருந்தவள் மனதுக்குள்ளேயே சாமி ஆடிக்கொண்டிருந்தாள். ஒரு வழியாக சில பல நேரங்கள் கடக்க சாந்தி அந்த இடத்தை வந்தடைந்தாள். அகல்விழி அவளை பார்த்து முறைத்து கொண்டு நிற்க, பதிலுக்கு சாந்தி அவளை பார்த்து பல்லை காண்பித்து கொண்டு இருந்தாள். அகல்விழி, இப்போவாவது வந்து தொலைச்சியே என்று அவளை அழைத்து கொண்டு சௌந்தர்யா டெக்ஸ்டைல்ஸ் மேனேஜர் அசோக்கிடம் 2 நாள் லீவ் வாங்கி கொண்டு அவள் ஊருக்கு செல்ல பயணத்தை தொடங்கினாள். சாந்தி, அகி, உங்கள் வீட்டுக்கு இதாண்டி நான் வர்றது முதல் முறை. உங்கள் பாட்டி வீட்டில் இருப்பாங்களா என்றாள் சந்தேகமாக. அகல்விழி புரியாமல் அவளை பார்க்க, சாந்தி, என்னடி இப்படி பார்க்குற? நீ தானே உன் பாட்டி பற்றி நிறைய சொல்லுவ. ஸோ எனக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கேட்குறேன், இப்போ உன் பாட்டி இருக்காங்களா இல்லைன்னா அவங்க பையன் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அகல்விழி, எனக்கும் தெரியல, அப்பப்போ வந்து போவாங்க, இப்போ இருக்காங்களோ இல்லையோ என்றாள் சலிப்பாக. சாந்தி, என்னடி ரொம்ப தான் சலிச்சுக்கிற? நான் என்னமோ எங்கள் வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நான் ஜாலியாக இருக்கேன், நீ என்னமோ உம்முன்னு முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க என்று கேலி செய்தாள். அதில் அகல்விழி, என்னமோ தெரியலடி, ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே தோணுது, ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு, ஏன்னு தெரியல. சாந்தி சிரித்து கொண்டே, என்னடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தப்பாக நடக்க என்ன இருக்குது? உன்னை வர வச்சு கட்டாய கல்யாணமாக செஞ்சு வைக்க போகிறாங்க என்று கூறி சிறிது நேரம் மௌனமாக இருந்தவள், ஹே, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம்ல, திடீர்னு உன் அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து இவன் கூட நாளைக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன் உனக்கு என்றாள் ஆர்வமாக. நெருப்பை கக்கும் விழிகளுடன் அவளை முறைத்து பார்த்த அகல்விழி, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதாடி, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் வாயவே துறக்காத என்று திட்டி முறைத்தாள். அகல்விழி முகத்தை திருப்பியபடி அமர்ந்து கொண்டாள். சாந்தி ஃபோனில் ஏதோ நோண்டியபடி அமர்ந்திருந்தாள். இவ்வாறு அவர்கள் பயணம் தொடர்ந்தது. பாவம், அவளுக்கு தெரியவில்லை இந்த பயணத்திலிருந்து அவள் தலையெழுத்தே மாறப்போகுது என்று. பிறகு ஒரு வழியாக அரசனூர் பேருந்து நிலையத்தில் இவர்கள் பேருந்து நிற்க இருவரும் கீழே இறங்கி ஓட்டமும் நடையுமாக சென்று கொண்டிருந்தார்கள். ஊர்க்காரர்கள் பார்ப்பவர்கள் எல்லாம், என்னம்மா அகல்விழி, எப்படி இருக்க? ஊர் பக்கம் வந்து பல மாதம் ஆகிடுச்சு போலையே என்றார்கள் முகம் நிறைய புன்னகையோடு. அகல்விழி சிரித்த முகமாகவே, வேலை அதிகமாக இருந்துச்சு பாட்டி, அதான் வர முடியல. இப்போ கூட அக்கா ஸ்கூல் ஃபங்க்ஷனுங்கிறதுனால தான் வந்தேன். அந்த பாட்டி, பாத்தியா, அக்காவோட ஸ்கூல் விஷயத்த மட்டும் சொல்கிற, உன் விஷயத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிற, என்ன வெக்கமா என்று கேலி செய்தார். அகல்விழிக்கு ஒன்றும் புரியாமல், ஏன் விஷயமா என்று சிந்தித்தபடி, என்ன விஷயம் பாட்டி என்றாள். அந்த பாட்டி, சரி சரி, நீ வெக்கப்படுறது உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, சீக்கிரம் வீட்டுக்கு போ என்று அங்கிருந்து எதுவும் கூறாமல் சென்று விட்டார். அகல்விழி திரு திரு என விழித்து கொண்டு நின்று இருந்தாள். சாந்தி, இந்த ஊரில் உங்கள் பாட்டி மட்டும்தான் ஒரு மாதிரி நினச்சேன், ஆனால் போகிற வர பாட்டிங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்கடி, புரியாத மாதிரியே பேசுகிறாங்க என்று புலம்பிக் கொண்டே வீட்டை நோக்கி சென்றார்கள். வீட்டு வாசலிலேயே மைத்திலி ஒரு புறமும் சகுந்தலா ஒரு புறமும் குட்டி போட்ட பூனையைப் போல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். பல நாட்களுக்கு பிறகு தன் மகள் தன் வீட்டை நோக்கி வருவதை நினைத்து சந்தோஷத்தில் அங்கும் எங்கும் நடந்து கொண்டிருந்தாலும்
ஒரு புறம் அவளிடம் நிச்சயத்தை பற்றி கூறினால் அவள் எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்ற பதட்டம் ஒரு புறமும் இருந்தது. மைதிலி, அம்மா உனக்கு கால் வலிக்குதா இல்லையா? இப்படி நடந்துக்கிட்டே இருக்க, எங்கேயாவது வழுக்கி விழ போற, ஒழுங்கா போய் உட்காரு ஒரு ஓரமா என்றாள். சகுந்தலா, பெருசா என்ன சொல்ல வந்துட்டா இவ? நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? 8 மாசம் பிள்ளாத்தாச்சியா இருந்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்றியா என்றார் இவரும் கேலியாகவே. இவர்கள் செயல்களையும் பேச்சுக்களையும் ஒரு ஓரமாக அமர்ந்து கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்த அகல்விழியின் பாட்டி கண்ணம்மா, அடியே இவளுகளா, இப்போ என்னத்துக்கடி 2 பேரும் இப்படியும் அப்படியுமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? உன் பொண்ணு என்ன ஃபாரின்ல இருந்தா பறந்து வந்துக்கிட்டு இருக்கா? வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்க என்றார். கண்ணம்மாவை எதிர்த்து பேச முடியாமல் சகுந்தலா மௌனமாக நின்றிருந்தார். ஆனால் மைதிலி அப்படி கிடையாது. அவரின் பேத்தி ஆயிற்றே, அவர் வாயில் பாதியாச்சும் அவளுக்கு இருக்கத்தானே செய்யும். மைதிலி, ஏய் கிழவி, என் தங்கச்சி எங்களை பொறுத்தவரை ஃபாரின்லேருந்து வர்றது போல தான். உன் பசங்க எல்லாம் என்ன உன்னை பார்க்கவா வராங்க? ஆனால் என் தங்கச்சி எங்களை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கா. கண்ணம்மா, வந்துட்டா பெருசாக பேசுறதுக்கு, ஊர் உலகத்தில் இல்லாத அக்கா தங்கச்சிங்க, போடி போக்கத்தவளை. மைதிலி அவரை பார்த்து முறைத்து கொண்டு இருக்க, அந்த சமயம் சரியாக அகல்விழி மற்றும் சாந்தி வீட்டின் உள்ளே நுழைந்தார்கள். சாந்தி கிசுகிசுப்பாக, ஹே அக்கி, என்னடி உள்ள நுழையும் போதே தார தப்பட்டியோட உன் பாட்டி வரவேற்கிறாங்க என்று கேலி செய்தாள். அகல்விழி, நீ வேற சும்மா இருடி, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னே தெரியல என்று திருவென விழித்து கொண்டு இருந்தாள். சகுந்தலா யாரோ வருவது போல் தெரிய சட்டென்று திரும்பி பார்க்க அங்கே அகல்விழி மற்றும் சாந்தி நின்று கொண்டு இருப்பதை கவனித்தார். சகுந்தலா, அம்மாடி அகல்விழி, வந்துட்டியா என்று அகல்விழியை கட்டி அணைத்து, எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து எத்தனை மாதம் ஆச்சு என்றார் புன்னகையோடு. மைதிலி, அகல்விழி நீ எப்படி இருக்க என்று தலையை வருடினார். அகல்விழி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்கா, உன் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? மைதிலி சிரித்த முகமாகவே, நான் என்று வாய் எடுக்கும் முன்னரே கண்ணம்மா, இவளுங்களுக்கு என்ன குறைச்சல், நல்லா தின்னுட்டு தூங்குறாளுங்க, வந்தவளை முதல்ல வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்கடி, எம்புட்டு நேரம்தான் வாசல்லையே நிற்க வச்சு பேசுவீங்க, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க, என் பேத்தி முகமே வாடி போய் கிடக்கு. அகல்விழி மெல்லிய குரலில், விடுக்கா, நம்ம பாட்டி தானே என்றாள். பாகம் 3. மைதிலி பாட்டியை பார்த்து முறைக்க அகல்விழி மெல்லிய குரலில், விடுக்கா, நம்ம பாட்டி தானே என்றாள். மைதிலி, இல்லடி, இவ்வளோ நேரம் எங்களை கரிச்சு கொட்டிட்டு இருந்துச்சு, நீ வந்ததும் அப்படியே பேச்சை மாற்றிடுச்சு என்றாள். அகல்விழி, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானே என்று சிரிக்க சாந்தி, நான் ஒரு தீங்கு தான் இருக்கேன், என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டீங்களா என்றாள் சோகமான குரலில். கண்ணம்மா, ஆட நீயும் வந்திருக்கியா? எப்போ என் பேத்தி ஊருக்கு வந்தாலும் கூடவே நீயும் வந்துடுற, உனக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா என்றார் முகத்தில் அடித்தாற்போல். சாந்தி குறுகுருவென கண்ணம்மாவை பார்த்து கொண்டு, வீட்டுக்கு வரவங்களை வாங்கன்னு கூப்பிடுற பழக்கம் ஏன் உங்களுக்கு கிடையாதா என்றாள் இவளும் மல்லு கட்டி கொண்டு. அகல்விழி வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக அவளை வரவேற்று அவளுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் சமைத்து சகுந்தலா தன் கைகளாலேயே பரிமாறினார். மாலை நேரத்தை தாண்டும் வேளையில் ராமலிங்கம் லேசாக சிறுமியபடி வீட்டின் உள்ளே நுழைந்தார். சட்டென்று மைதிலி மற்றும் அகல்விழி இருவரும் எழுந்து நிற்க சாந்தி மட்டுமே அமர்ந்திருந்தாள். ராமலிங்கம் சாந்தியை பார்த்தும் பார்க்காதவாறு, என்னம்மா அகல்விழி, எப்படி இருக்க என்றார் தன் கம்பீர குரலில். அகல்விழி, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராமலிங்கம், இருக்கோம், ஒழுங்காக படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறத விட்டுட்டு இப்படி ஊர் விட்டு ஊர் போய் கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து? நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் அவங்க இஷ்டப்படி தானே முடிவுகளை எடுக்கிறீங்க. சரி, அதெல்லாம் போட்டோம், நாளைக்கு ஒழுங்காக தயாராகு என்று குத்தலாகவும் புரியாதபடியும் பேசிவிட்டு அங்கிருந்து உடனே சென்று விட்டார். அகல்விழிக்கு லேசாக சந்தேகம் எழுந்தது. எதற்காக நாளைக்கு என்னை தயாராக சொல்கிறாங்க என்று எதையோ சரியாக யோசித்தவள், இல்லை அப்படியெல்லாம் இருக்காது என்று மனதுக்குள்ளேயே பலவிதமாக குழம்பி போனாள். அகல்விழி தந்தை ராமலிங்கம் எப்போதும் கம்பீரமாகவே இருப்பார். சொத்து பத்துக்கள் கம்மியாக இருந்தாலும் கூட கௌரவம் அவருக்கு தாராளமாகவே இருக்கிறது. பிள்ளைகளிடம் சிரித்து பேசினால் மரியாதை இல்லாமல் போய்விடும் என்னும் எண்ணம் அவர் மண்டையில் குடியிருந்தது.
தான் பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் கூட தன்னை பார்த்தால் எழுந்து நிற்க வேண்டும், பேசும்பொழுது தன்னை மீறி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்னும்படியெல்லாம் எதிர்பார்ப்பார். ஆனால் யாரேனும் கெஞ்சுதலாக எதை கேட்டாலும் உடனே வாரி வழங்கி விடுவார். வேலைக்கு கூட அகல்விழியை செல்லக்கூடாது என்றுதான் சொல்லியிருந்தார். அகல்விழி தனக்கு கல்யாணமாகும் வரை மட்டும் வேலைக்கு செல்கிறேன் என்று தந்தையிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் மட்டுமே ராமலிங்கம் ஒத்துக்கொண்டார். ஆனால் சகுந்தலாவிடம் தனக்கு கல்யாணம் இன்னும் 5 வருடம் கழித்துதான் செய்ய வேண்டும் என்று தீர்மானமாக கூறிவிட்டே வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். இரவு நேரம் அனைவரும் தூங்கிவிட அந்த சமயம் சாந்தி மட்டும் மும்முரமாக ஏதோ செய்து கொண்டிருந்தாள். நள்ளிரவில் கண்ணம்மா தண்ணீர் குடிப்பதற்காக அரை தூக்கத்தில் எழுந்து அடுப்பங்கரையை நோக்கி செல்ல வழியில் நடைபாதையில் யாரோ ஆடுவது போல் அவர் கண்ணுக்கு தெரிந்தது. தட்டு தடுமாறி கண்ணாடியை எடுத்து போட்டுக்கொண்டு தெளிவாக பார்க்க அங்கு தனியாக சாந்தி பேசுவது போல் இருந்தது. கண்ணம்மாவுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. இவளுக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சா என்று நினைத்து அருகில் சென்று சாந்தி கையில் இருக்கும் செல்போனை உற்று பார்த்தார். திடீரென கேமராவில் தெரியும் முகத்தை கண்டு சாந்தி அலறி ஆ என்று கத்தி போனை கீழே போட்டுவிட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள், ஐயோ கிழவி நீயா? நான் பேய்னு நினச்சி பயந்துட்டேன். இப்போ எதுக்கு என்னை இப்படி ஒட்டி வந்து நிற்கிற? தள்ளி போயிங்க இருந்து. கண்ணம்மா, உனக்கு என்ன பித்தாடி பிடிச்சி போச்சு? இந்த அர்த்த ராத்திரியில் நடு வீட்டில் நின்றுக்கிட்டு தைய தக்கான்னு குதிக்கிற, அப்புறம் தனியாக வேற பேசிக்கிட்டு கிடக்கிற என்றார் சிடுசிடுப்பாக. ஆனால் சாந்தி அதையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சாந்தி, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நீ போய் வேலையை பாரு போ என்றாள். கண்ணம்மா, எனக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும்டி. ஊர் உலகத்தில் உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு தெரிஞ்சா உனக்கு கல்யாணமே ஆகாது. முதல்ல நீ போய் படுடி, ஒன்னத்துக்கும் உதவாதவ என்று புலம்பியவாறு கண்ணம்மா சென்று தண்ணீரை குடித்துவிட்டு படுத்து விட்டார். இரவு முழுக்க சாந்தி இன்ஸ்டாகிராமை ஓப்பன் செய்து அதில் ரீல்ஸ் செய்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை அனைவரும் அவசரமாக தயாராகி கொண்டிருக்க மைதிலி, என்னங்க உங்களுக்கு பையன் பிடிக்குமா இல்லை பொண்ணு பிடிக்குமா என்றாள். அவள் கணவர் ரமேஷ், எனக்கு குழந்தைங்க எதுவாக இருந்தாலுமே பிடிக்கும், அதில் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைலாம் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எனக்கு குழந்தைங்கள பிடிக்கும், அதை விட அந்த குழந்தைய சுமந்து எனக்கு பெற்று கொடுக்குற என் பொண்டாட்டியை ரொம்பவே பிடிக்கும் என்று அவள் நுனி மூக்கை பிடித்து ஆட்டினார். மைதிலி ஆ என்று மூக்கை தேய்த்து கொண்டு வெட்கத்துடன் சினுங்கினாள். பிறகு சாந்தி, அக்கா என்று சட்டென கதவை திறந்துவிட இருவரும் நெருக்கமாக மைதிலி இடுப்பு வளைவில் கையை போட்டபடி ரமேஷ் அமர்ந்து இருப்பதை கண்டு, என்ன மாமா காலையிலே ஒரே ஜாலி மூடில் இருக்கீங்க போலேயே என்று கேலி செய்து சிரித்தாள். ரமேஷ் சட்டென்று கைகளை எடுத்து விலகி நின்று கொண்டார். மைதிலி, கதவை தட்டிட்டு வரமாட்டியாடி என்றாள். சாந்தி குறும்பு சிரிப்புடன், நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் என்று கேலி செய்தாள். அகல்விழி அவள் தலையில் அடித்து, சும்மா இருடி என்று விட்டு, அக்கா உன்னை அம்மா வர சொன்னாங்க, இப்போவே கோயிலுக்கு கிளம்புனாதான் ஃபங்க்ஷன் நேரத்துக்கு கோவிலில் இருக்க முடியும்னு சொன்னாங்க என்று அங்கிருந்து சென்று விட்டாள். பிறகு அனைவரும் கிளம்பி கொண்டு இருக்க அகல்விழி வானத்து நீல நிறத்தில் ஒரு சுடிதாரை அணிந்திருந்தாள். அந்த சுடிதார் அவள் அழகுக்கு மேலும் அழகூட்டியது. அதை அணிந்து கொண்டு அவள் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டு இருந்த சமயம் கண்ணம்மா அவள் ஆடையை பார்த்து, என்னடி அம்மா துணி இது, ஏன் உன்கிட்ட வேற நல்ல துணியே இல்லையா என்று கூச்சல் போட அனைவரும் அந்த இடத்தில் சூழ்ந்து விட்டார்கள். சாந்தி, ஏன் பாட்டி இந்த துணிக்கு என்ன குறைச்சல், பார்க்க நல்லா தானே இருக்கு, அதுவும் நம்ம அகல்விழி கலருக்கு இந்த துணி ரொம்பவே அழகா இருக்கு என்றாள். கண்ணம்மா, நீ சும்மா இரு. ஏண்டி அகல்விழி, உன்கிட்ட புது புடவைங்க எதுவுமே இல்லையா? இல்லைனா மைத்திலிக்கிட்ட ஒரு புடவையை வாங்கி கட்டிக்கிட்டு வா, அப்போதான் பார்க்குறவங்க முன்னாடி லட்சணமாக இருப்ப என்றார். அகல்விழி, ஐயோ பாட்டி, எனக்கு அதெல்லாம் கட்ட வராது, நான் இந்த ட்ரெஸ்லேயே இருந்துக்கிறேன், எனக்கு இதுவே போதும். கண்ணம்மா, இந்த துணியில் உன்னை அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? புடவை கட்டினாதான் சடங்கு டைமில் நல்லா இருக்கும், போய் புடவை கட்டிட்டு வா என்று சொல்ல அகல்விழிக்கு ஒன்றும் புரியவில்லை. அகல்விழி, அக்காவுக்கு தானே பாட்டி சடங்கு, நான் எதுக்கு புடவை கட்டணும் என்று சொல்லும் பொழுதே கண்ணம்மா ஏதேனும் உளறி விடுவாரோ என்ற பதட்டத்தில் சகுந்தலா உள் புகுந்தார். அகல்விழி, இது என்ன புது பழக்கம், பெரியவங்களை எதிர்த்து பேசுறது, பாட்டி சொல்கிற மாதிரி போயிட்டு ஏதாவது ஒரு புடவையை கட்டிக்கிட்டு வா என்று அதட்டினார். அகல்விழி தயக்கத்துடன் அங்கேயே நின்று இருக்க
திடீரென அந்த இடத்திற்கு வந்த ராமலிங்கம், எல்லாரும் தயாராகிட்டீங்களா என்றார் தன் கம்பீர குரலுடன். சகுந்தலா, ஆமாங்க, எல்லாரும் வண்டியில் ஏற வேண்டியதுதான் பாக்கி என்றார். தன் நிறைமாத வயிற்றை சாய்த்து கொண்டு மைதிலி அந்த இடத்திற்கு வந்தடையும் வேளையில் அகல்விழியை பார்த்த ராமலிங்கம், நீ என்ன இப்படி நிற்கிற? போயிட்டு லட்சணமா அக்கா மாதிரி புடவையை கட்டிக்கிட்டு வா. அப்புறம் பார்க்க வரவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எனக்கு பொண்ணை சரியா வளர்க்க தெரியலன்னு நினைக்க மாட்டாங்க என்று சொல்ல மறுவார்த்தை பேசாமல் அகல்விழி உள்ளே சென்று விட்டாள். உடன் சென்ற மைதிலி மற்றும் சாந்தி அகல்விழிக்கு மிதமான ஒப்பனைகளுடன் புடவையை அணிவித்தார்கள். அகல்விழி அவர்கள் இருவருடனும் புலம்பி தீர்த்து கொண்டிருந்தாள். அக்கா, உனக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, நீ புடவை கட்டுற. ஆனால் நான் எதுக்காக புடவை கட்டணும்? திடீர்னு இந்த புடவை கழட்டிக்கிட்டா எனக்கு திரும்ப கட்ட கூட தெரியாது. நான் என்ன பண்ணுறது? இதை சொன்னால் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பார்க்க வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா என்றாள் கோபமாக. மைதிலி எந்த பதிலும் அளிக்காமல் மௌனமாகவே இருந்தாள். சாந்தினி, வாய்கிளியே இப்போ பேசுகிற? இல்லை, இது உங்கள் அப்பா கிட்ட பேச வேண்டியது தானே? அப்பா விட்டுட்டு இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கா என்னும் பொழுதே அகல்விழி அவளை முறைத்து பார்த்தாள். அகல்விழிக்கு தன் அப்பா மேல் கடல் அளவுக்கு அதிக மரியாதை உண்டு. அது பயமா அல்லது மரியாதையா அல்லது பாசமா என்பது அவளுக்கே தெரியாது. அப்பா வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டாள். அதனால் சாந்தியை முறைத்துவிட்டு மிதமான ஒப்பனைகளுடன் அங்கிருந்து கோவிலை நோக்கி புறப்பட்டாள். கண்ணம்மா, அடியே சகுந்தலா, நேரம் ஆச்சு, மைதிலிக்கு நலங்கு வைக்க ஆரம்பிங்க என்றார். சகுந்தலா மைதிலியை அமர வைத்துவிட்டு அவள் மாமியாரை அழைத்து முதலில் நலங்கு வைக்குமாறு கூறினார். பாகம் 4. அவர் மாமியார், 2 வீட்டுக்கும் பெரியவங்க நீங்க இருக்கும்போது நான் எப்படி முதல்ல நலங்கு வைக்கிறது என்று கண்ணம்மாவை முதலில் நலங்கு வைக்குமாறு கூறினார். கண்ணம்மாவுக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. எப்போதும் யாரேனும் ஏதேனும் கூறிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் தள்ளியே நின்று விடுவார். பிறகு அனைவரும் வற்புறுத்த அவரே சடங்கை ஆரம்பித்து வைத்தார். அனைத்தும் சுமூகமாக முடியும் வேளையில் அகல்விழி மும்முரமாக சாந்தியுடன் சேர்ந்து சாப்பாட்டை ருசித்து கொண்டு இருந்தாள். திடீரென ராமலிங்கம் சகுந்தலா இருவரும் அகல்விழியை தேட அகல்விழி உண்ட மயக்கத்தில் ஓரமாக சேரில் அமர்ந்து கொண்டு இருந்தாள். பக்கத்தில் அமர்ந்திருந்த சாந்தி மறுபடியும் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பித்தாள். விதவிதமான பாட்டுக்கு ஏற்ப அவள் அணிந்திருக்கும் சுடிதாரை ஆட்டி வளைத்து நெளித்து ரீல்ஸ் எடுத்து கொண்டு இருந்தாள். ராமலிங்கம் அவர் நண்பன் தியாகராஜிடம், நான் சொன்னா என் பொண்ணு எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லுவாடா. என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம்தான், அதனால தான் இன்னைக்கே பரிசம் போட்டுடலான்னு நான் சொன்னேன். நீ உன் பையனுக்கு இஷ்டமா நீ கேட்டியா என்றார். ராமலிங்கத்தை பொறுத்தவரை பேச்சுவார்த்தை என்றாலே வெட்டொன்று துண்டு 2ஆக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணுவார். அவர் பேசும் விதம் பிடித்ததினாலேயே அகல்விழியை பெண் கேட்டு இருந்தார் அவர் நண்பன் தியாகராஜ். ராமலிங்கம் மற்றும் தியாகராஜ் இருவரும் கல்யாணத்தை பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டு இருப்பதை கேட்ட கிருஷ்ணா மற்றும் அகல்விழி இருவரும் ஒரு சேர ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் கிருஷ்ணா தற்போது ஃபாரினில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு கிராமத்து பெண்களை சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு ஃபாரின் பெண்ணாகவே திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆசை. நன்றாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய பெண்ணாகவும் அவன் கூடவே பணிபுரியும்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அவன் ஆசை. ஆனால் தன் தந்தை திடீரென இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவன் ஆசைகளுக்கு எதிர்மாறாக அகல்விழிக்கு தமிழை தவிர்த்து வேறு எந்த ஒரு மொழியும் தெரியாது. தன் வாழ்வில் கல்யாணம் என்று ஒன்று நடந்தால் அது கட்டாயம் தன் அக்கா வீட்டுக்காரரை போல் ஒருவன்தான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்பது அவளுக்கு மிக பெரிய ஆசை. ஏனெனில் மைதிலிக்கு திருமணமானது முதல் தற்போது வரை ரமேஷ் மைதிலி மேல் காட்டும் அக்கறையும் காதலும் அன்பும் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். சில சமயங்களில் அனைத்து கணவன் மனைவிகளைப் போல் இவர்களுக்கு இடையிலும் சண்டைகள் வரத்தான் செய்யும். இருப்பினும் மற்றவர்கள் முன்பு மைதிலியை ஒரு வார்த்தை கூட குறைவாக ரமேஷ் பேசியதே கிடையாது. மைதிலியை யாரேனும் குறை கூறிவிட்டால் அவர்களை ஒரு கை பார்த்து விடுவான். அவர்களின் ஒற்றுமையை பார்த்துதான் அகல்விழிக்கு திருமணம் செய்தால் தன்மேல் அதிகம் காதல் கொண்டவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையே உண்டாகியது. தன்மேல் அதிகம் பாசம் காட்டும் அளவுக்கு ஒருவன் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று தினம் தினம் கடவுளிடம் வேண்டிக் கொள்வாள். ஒருபுறம் மணமக்கள் இருவரும் ஒன்றும் புரியாமல் அவரவர் வாழ்க்கையை பற்றி வெவ்வேறு திசையில் யோசித்து கொண்டு நின்றிருக்க, ஒருபுறம் சகுந்தலா மற்றும் தியாகராஜ் மனைவி ஆண்டாள் இருவரும் ஒன்று சேர்ந்து பரபரப்பாக நிச்சயதார்த்த வேலைகளை
தடபுடலாக தயார் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் தாம்பூலத்தட்டில் பூ, பழம், பட்டுப்புடவை என மணப்பெண்ணுக்கு தேவையான மாப்பிள்ளை வீட்டு தட்டு வரிசை அனைத்தையும் ஏற்பாடு செய்து அடுக்கி கொண்டு இருந்தார்கள். சிறிது நேரத்திலேயே அந்த இடத்திற்கு ஐயர் வந்து அமர்ந்துவிட மைதிலி சந்தோஷமாக தன் தங்கையை அழைத்துச் சென்று சபையில் அமர வைத்தாள். அகல்விழி கண்கள் கலங்க மைதிலியின் செவியில் கிசுகிசுப்பாக, உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் தானேக்கா, என்கிட்ட இதை பற்றி ஏன் சொல்லவே இல்லை? மைதிலி சிரித்த முகமாகவே யாருக்கும் கேட்காத வண்ணம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அமைதியாக உட்காரு. அகல்விழி மைதிலியை பார்த்து முறைத்துவிட்டு வேறு வழியின்றி சபைக்கு ஓர் வணக்கத்தை வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டாள். சாந்தி ஓரமாக நின்று அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தவள் மனதுக்குள், ஐயோயோ, விளையாட்டுக்கு ஊருக்கு வரும்போது பஸ்ஸில் திடீர்னு உனக்கு கல்யாணம்னு உன் வீட்டில் சொன்னால் என்ன செய்வேன்னு கேட்டோம். ஆனால் இப்போ நிஜமாகவே கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போனதும் நான் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவாளோ என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அவள் செல்போனுக்கு ஒரு மெசேஜ் அழைப்பு வந்தது. புதிதாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவதால் சாந்திக்கு இதுவே முதல் மெசேஜ். ஆர்வமாக ஓப்பன் செய்து பார்க்க அதில் ஹாய் அகல்விழி என்று வந்திருந்தது. இவள் அதை பார்த்துவிட்டு பதில் எதுவும் அளிக்காமல் அகல்விழியை நினைத்து பதட்டமாக அமர்ந்திருந்தாள். ஐயர் இருவரையும் மாலை மாற்றிக்கொள்ளுமாறு கூற கிருஷ்ணா மனமே இல்லாமல் கோப பார்வையுடன் அகல்விழி கழுத்தில் மாலையை அணிவித்தான். பிறகு ஐயர் அகல்விழியிடம் மாலையை அணிவிக்குமாறு கூற அது அவள் செவியை தான் சென்றடையவில்லை. அகல்விழி அப்படியே கல்லை போல் அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் நின்றிருந்த மைதிலி அகல்விழியின் கையில் அழுத்தத்தை கொடுத்து கட்டாயமாக மாலையை கொடுத்து கண்களாலேயே போடுமாறு சைகை செய்தாள். வேறு வழியின்றி அகல்விழி மாலையை அணிவித்தாள். பிறகு ஒரு மோதிரத்தை கிருஷ்ணாவிடம் நீட்டினார் தியாகராஜ். அந்த பிள்ளை கையில் இதை போட்டுவிடு என்று சொல்ல கிருஷ்ணா தயக்கத்துடன் மோதிரத்தை வாங்கினான். ஆனால் அகல்விழி கையை நீட்ட மறுத்து இறுக்கமாக மூடிக்கொண்டாள். மைதிலி அவளை விடுவதாக இல்லை. அனைவர் முன்னிலையிலும் சிரித்த முகமாக வைத்துக்கொண்டு அவளுடைய கையை வலுக்கட்டாயமாக இழுத்து, வெக்கப்படாதடி, கையை நீட்டு என்று வெட்கத்தில் அகல்விழி கையை மடக்கியிருப்பது போல் நாடகத்தை ஏற்படுத்தி மைதிலியை கையை நீட்டி பிடித்தாள். அகல்விழி அதிர்ச்சியாக மைதிலியை திரும்பி பார்த்து மனதுக்குள், அப்போ இதெல்லாம் அவங்க எல்லாரோட பிளானா என்பது போல் நினைத்து கொண்டு மௌனமாக கண்ணீரை அடக்கியபடி இருந்தாள். அகல்விழி கையை நீட்டிக்கொண்டே இருக்க எதிர்ப்புறம் ஆண்டாள் கிருஷ்ணா கையை முன்னோக்கி நகர்த்தி மோதிரத்தை அணிவிக்குமாறு சைகை செய்தார். கிருஷ்ணா வேறு வழியின்றி மட்டுமே அகல்விழி கையில் அந்த மோதிரத்தை அணிவித்தான். ஆனால் அந்த நிமிடம் அவன் மன ஓட்டம் என்னவென்று அவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. தியாகராஜ் சந்தோஷமாக ராமலிங்கத்தை கட்டி அணைத்து, நம்ம நட்பு நம்மளோட முடிஞ்சிடுமோன்னு பயந்தேன், ஆனால் நம்ம பிள்ளைங்க மூலமாக அடுத்த கட்டத்துக்கு போய் அது சொந்தமாக மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குதுடா என்று சந்தோஷத்தை பகிர்ந்தார். ராமலிங்கம், ஐயரே, அப்படியே கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளாக குறிச்சிடுங்க. தியாகராஜ், ஆமாம் ஐயரே, கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிடுங்க. ஐயர், ஓ பேஷா பண்ணிடலாமே, ஒரு நல்ல சுப முகூர்த்தம் வருது, இன்னும் 6 மாதம் கழித்து உங்கள் எல்லாருக்கும் சம்மதம்னா சொல்லுங்கள், அன்னைக்கே கல்யாண தேதியை குறிச்சிடலாம். ராமலிங்கம், இன்னும் 6 மாதமா? அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிவு பண்ண முடியாதா? ஐயர், இல்லை, 6 மாதத்துக்கு பிறகுதான் நல்ல நாள் இவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு என்றார். பிறகு அந்த சபையிலே முகூர்த்த தேதியை சந்தோஷமாக அனைவரும் குறித்து விட்டார்கள். ஆனால் மணமக்கள் சந்தோஷத்தை பற்றி யோசிக்க மறந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கு இருந்த அனைவரும் அகல்விழி மற்றும் கிருஷ்ணாவுக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு இருந்தார்கள். சாந்தி நிச்சயம் முடியும் வரை பதட்டமாக இருந்தவள் பிறகு மறுபடியும் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பித்து விட்டாள். அந்த இடத்திற்கு சென்ற கண்ணம்மா, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? நானும் நேரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தனியாகவே பேசிக்கிட்டு இருக்க இந்த ஃபோனை பார்த்து. சாந்தி, அதுவா பாட்டி என்று கண்ணம்மாவை அருகில் அமர வைத்து ரீல்ஸை பற்றி அனைத்தையும் கூறினாள். எப்படி பாட்டு போட்டு எப்படி ஆட வேண்டும் என்பது வரை கூறினாள். அதை பார்த்த கண்ணம்மாவுக்கு மிகவும் பிடித்து விட்டது. கண்ணம்மா, சத்த நேரம் உன் கூட சேர்ந்து நான் ஒரு பாட்டு பாடவாடி கோமதி என்றார் ஆவலாக. சாந்தி, என்னது கோமதியா என்றாள் புரியாமல். கண்ணம்மா, ஆமா, நீ கோமதி தானே, அவ கூட பள்ளிக்கூடத்தில் ஒன்னா படித்தவ தானே, எப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சு இவ வீட்டுக்கு வந்தாலும் கூடவே வந்துடுவ என்றார் சலிப்பாக. சாந்தி, ஐயோ,
நான் கோமதி இல்லை. என்ன பாட்டி கண்ணு போச்சா? நான் சாந்தி. ஆக்கி கூட துணிக்கடையில் வேலை பார்க்குறேன் என்று கலகலவென சிரித்தாள். அதில் குழம்பி போன கண்ணம்மா, அப்படியா என்று யோசிக்க, சாந்தி, என்ன பாட்டி கண்ணு தெரியலையா என்று சிரித்தாள். அதில் கோபம் கொண்டவர் அவளை பார்த்து முறைக்க, சாந்தி பல்லை காட்டியவாறு, சரி சரி, உங்களுக்கு பாட்டு பாட சொல்லித்தரேன் வாங்க என்று பேச்சை மாற்றினாள். பிறகு சாந்தி சொல்லிக் கொடுக்க கண்ணம்மாவும் அதே போல் ஆடினார். இப்படியே சாந்தி மற்றும் கண்ணம்மாவும் ஒரு வழியாக நண்பர்களாகி போனார்கள். சாந்தி, நான் கூட உங்களுக்கும் எனக்கும் ஒத்து போகாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தியா நம்ம 2 பேரும் எப்படி ஒன்றாகிட்டோம் என்று சொல்லி நகைக்க, கண்ணம்மா, தேவையில்லாமல் பேசாதடி, முதல்ல என்ன அழகா காட்டு என்றார். சபையில் நின்று இருந்த அகல்விழி கோப விழிகளுடன் நிமிர்ந்து கூட்டத்தை பார்க்க, அங்கு நேராக கடைசி வரிசையில் அமர்ந்து இருந்த சாந்தி சிரித்து கொண்டு கண்ணம்மாவிடம் நகைத்து பேசிக்கொண்டு இருந்தாள். அதை பார்த்த அகல்விழிக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. அகல்விழி, இவ தான் வாயை வச்சா, ஊருக்கு வரும்போது அது புலவை நடந்துடுச்சு என்று சாந்தியை மனதுக்குள்ளேயே வருத்தெடுத்து கொண்டிருந்தாள். முன்னாடியே இந்த விஷயம் எல்லாமே அம்மாவுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் வேணும்னு என்னை கட்டாயப்படுத்தி இங்கே வரவழைச்சிருக்காங்க என்று மனதுக்குள் அனைவர் மேலும் கோபத்தை அதிகரித்து கொண்டிருந்தாள். பிறகு நல்லபடியாக விசேஷம் முடிந்துவிட தியாகராஜ் குடும்பத்தினர் ராமலிங்கம் குடும்பத்தினரிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். அதன் பிறகு ராமலிங்கம் தன் குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டார். தியாகராஜ் கார் அவர் வீட்டை சென்றடைந்த அடுத்த நொடி கிருஷ்ணா கோபமாக வேக எட்டுகளுடன் அங்கிருந்து வீட்டினுள் நுழைந்து சென்றான். ஆண்டாள், டேய் கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் இருடா, ஏன் இவ்வளோ அவசரமாக போற? நிச்சயம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வரும்போது ஆரத்தி எடுக்கணும் என்று வாசலில் இவர்கள் பேச்சுவார்த்தை நடக்கும் சமயத்திலே உள்ளிருந்து அந்த வீட்டில் பணிபுரியும் ஒரு பெண் ஆரத்தி தட்டுடன் வெளியே வந்தாள். பாகம் 5. அந்த தட்டை ஆண்டாள் தன் கையில் வாங்கி கொண்டு கிருஷ்ணாவுக்கு ஆரத்தி எடுக்க அந்த தட்டை நீட்டினார். கிருஷ்ணா கோபமாக அந்த தட்டை தன் கைகளை கொண்டு ஓங்கி அடித்தான். அதில் அந்த ஆரத்தி தட்டு பறந்து சென்று தியாகராஜன் காலடியில் விழுந்தது. தியாகராஜ் கோப விழிகளுடன் கிருஷ்ணாவை முறைத்து பார்க்க, அவருக்கு சளைத்தவனில்லை அவர் பிள்ளை என்பது போல் இவனும் சரிக்கு சரியாக அப்பாவை முறைத்து கொண்டு நின்றிருந்தான். ஆண்டாள், அட பாவி, என்ன காரியம் பண்ணிட்ட? நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியே என்று சத்தம் போட, அதையெல்லாம் சற்றும் சட்டை செய்யாமல் கிருஷ்ணா வேக எட்டுகளுடன் வீட்டிற்குள் புகுந்து விட்டான். ஆட்டோ ராமலிங்கத்தின் வீட்டு வாசலை சென்றடைந்தது. ராமலிங்கம், ஒரு வழியா நம்ம இன்னொரு பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது என்றார். சகுந்தலா, ஆமாங்க, எனக்கும் தியாகராஜனை வீட்டு சம்மந்தம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் என்று ஆனந்தமாக கூறிக்கொண்டு வீட்டின் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து கண்ணம்மா மற்றும் சாந்தி இருவரும் அடுத்து என்ன பாட்டுக்கு ரீல் செய்யலாம் என்று வாக்குவாதத்துடன் உள்ளே சென்றார்கள். ரீல் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து கண்ணம்மா சாந்திக்கு நெருங்கிய தோழியை போல் ஆகிவிட்டார். பித்து பிடித்தது போல் அகல்விழி எதையோ யோசித்தபடி குழப்பமாகவும் கோபமாகவும் உள்ளே சென்றாள். அவளை பின்தொடர்ந்த மைத்திலி, என்னங்க, எனக்கு என்னமோ பதட்டமாக இருக்குது. அவள் அப்பா முன்னாடி அமைதியாக தான் இருப்பா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பா தோட்டத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ண போகிறாளோ தெரியல. என்னை கண்டிப்பாக ஒரு வழி பண்ணிடுவா. அப்போவே நான் அம்மா கிட்ட சொன்னேன் உண்மையை சொல்லிடலான்னு. ஆனால் அம்மா தான் கல்யாணம்னு சொன்னால் அவள் கட்டாயம் ஒத்துக்க மாட்டா. அதனால் கோவிலில் திடீர்னு நிச்சயம் சொன்னால் அவள் எல்லார் முன்னாடி அமைதியாக இருப்பான்னு சொல்லி கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க. ரமேஷ், சரி நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? மைத்திலி, அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா தியாகராஜ் மாமா பற்றி எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் நம்ம வீட்டுக்கு 2 தெரு தள்ளி தான் இருக்காங்க. நாம் எல்லாம் தினசரி அகல்விழியை பார்த்துக்கலாம். இது நல்ல வாழ்க்கை தான். ஆனால் அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியல என்றாள் யோசனையாக. தன் அறையை நோக்கி வேக எட்டுகளுடன் சென்ற அகல்விழி வேகமாக கதவை தாளிட்டு விட்டு கட்டிலில் அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள். காலையிலிருந்து கண்ணில் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் மொத்தத்தையும் கொட்டி தீர்த்தாள். அதை தூரத்திலிருந்து பார்த்த மைத்திலி வேகமாக சென்று சகுந்தலாவை அழைத்து கிசுகிசுப்பாக கூறினாள். மைத்திலி, அம்மா, அகல்விழி உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாமா, எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. சகுந்தலா பதட்டமாக, அச்சுச்சோ என்னடி சொல்கிற? கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் இவ இப்படி பண்ணுறான்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவர் வேற ஒரு பக்கம் கத்துவாரே.
இவ எதுக்கு இப்போ கதவை சாத்தினான்னு தெரியலையே, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறா, நீ போய் கதவை தட்டி பாரு போ என்று இவர்கள் பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சாந்தி, அக்கி ஏண்டி கதவை சாத்திக்கிட்ட, சீக்கிரம் கதவை தர, நானும் உள்ள வரேன் என்று பதட்டமாக கதவை தட்டினாள். மைதிலி அவசரமாக சாந்தி அருகில் சென்று, ஏய் சாந்தி, கொஞ்ச நேரம் சும்மா இருடி, அப்பா இன்னும் 2 நிமிஷத்துல தோட்டத்துக்கு போயிடுவாரு, அதுக்கப்புறம் நம்ம அகல்விழிக்கிட்ட பேசிக்கலாம் என்றாள் கிசுகிசுப்பாக. சாந்தி கோபமாக மைதிலியை திரும்பி பார்த்தவள், அக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, அகல்விழி ரூம்ல தனியா இருக்கா, ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் அவகிட்ட இருந்து மறைச்சதே ரொம்ப பெரிய தப்பு, இதில் இந்த மாதிரி நேரத்தில் அவளை தனியாக வேற விட்டு வைக்க சொல்கிறீங்களா. மைதிலி சாந்தி கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தபடி, நான் சொல்கிறேன்ல, கொஞ்ச நேரம் சும்மா இரு சாந்தி. மைதிலி எங்கே தன் அப்பா காதில் ஏதேனும் விழுந்து விடுமோ என்ற பயத்தில் சாந்தியை அடக்க பார்த்தாள். ஆனால் சாந்தியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சரியாக ராமலிங்கத்தின் செவியில் சென்றடைந்தது. ராமலிங்கம், அம்மாடி மைதிலி, என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்றார் சாதாரணமாக. மைதிலி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்று வார்த்தைகளை இழுத்து கொண்டிருந்தாள். மைதிலி பிடித்திருந்த தன் கையை சாந்தி தள்ளிவிட்டு, அப்பா நீங்களே சொல்லுங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாச்சும் சரியா, அகல்விழிக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்படி திடீர்னு அவளை ஊர்லேருந்து வரவழைச்சு கோவிலுக்கு கூட்டி போய் நிச்சயம் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த கல்யாணத்தில் அவளுக்கு இஷ்டமா இல்லையான்னு ஏதாவது கேட்டிங்களா. கல்யாணங்கிறது ஒரு பொண்ணுக்கு இன்னொரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் அவள் விருப்பத்தை கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு இப்படி எல்லா முடிவையும் எடுத்துட்டீங்க என்று கோபமாக பொறிந்து கொண்டு இருந்தாள். ராமலிங்கம் மனதிற்குள் தன் பிள்ளைகளை தன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது இந்த பொண்ணு என்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்கா என்று கோபம் அதிகரித்தது. இருந்தும் அதை சமன் செய்தவாறு, இங்கே பாருமா, என் பொண்ணுக்கு எது சரி தப்புன்னு எனக்கு தெரியும், யாரும் வந்து எனக்கு புத்தி சொல்ல தேவையில்ல, நான் எது சொன்னாலும் என் பொண்ணு பண்ணுவா. சாந்தி, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் சொன்னால் உங்கள் பொண்ணு எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுவா, அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணலாமா, அவளுக்குன்னு ஒரு கனவும் ஒரு ஆசையும் இருக்குது, அதையும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க என்று சொல்லும் பொழுதே கதவை சட்டென்று திறந்து கொண்டு வெளியே வந்தாள் அகல்விழி. சாந்தி எதிர்பார்க்காத நேரத்தில் அகல்விழி சாந்தியின் கன்னத்தை பதம் பார்த்து விட்டாள். அனைத்தும் ஒரு நொடியில் நடந்து முடிந்து விட்டது. சாந்தி புரியாமல் திகைத்து போய் நிற்க, அகல்விழி தன் ஒற்றை விரலை சாந்தி முகத்தருகே நீட்டியபடி, தேவையில்லாம பேசாதடி, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க என்றாள். ராமலிங்கம் அப்பொழுதுதான் தன் பிள்ளை முதல் முறையாக கோபப்பட்டு நேரில் பார்க்கிறார். அகல்விழிக்கு மற்றவர்களை எதிர்த்து பேசவும் மற்றவர்களை அடிக்கும் அளவுக்கு கோபம் வரும் என்பது அவருக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. சாந்தி கன்னத்தில் கை வைத்தபடி, இங்கே பாரடி அக்கி, நான் ஒன்று எனக்காக பேசல, உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நீ வாயை திறந்து உங்கள் அப்பா கிட்ட பேசினா தானே உன் மனசில் என்ன இருக்குன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். மரியாதை பாசம் அப்படின்னு நீயே ஒரு பேரை வச்சுக்கிட்டு உன் மனசில் இருக்கிற ஆசையை கூட நீ சொல்லாமல் இருக்கிறது தான் உன் மேலே இருக்கிற மிகப்பெரிய தப்பு என்றாள் கோபமாக. அகல்விழி சிறிது நேரம் மௌனமாக இருந்தவள், என்னை பற்றி முழுசாக தெரிஞ்ச என்னோட அக்காவும் என்னை பெத்த என்னோட அம்மாவும் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் தெரிஞ்ச இவங்களே என்னை ஏமாத்த தானே நினச்சாங்க, அப்படி இருக்கும்போது என்னை பற்றி எதுவுமே தெரியாத என்னோட அப்பாவை மட்டும் குத்த சொல்லி என்ன நடக்க போகுது, எல்லாம் என் தலையெழுத்து என்றாள் அழுது கொண்டே. சகுந்தலா அவசரமாக அகல்விழியை நோக்கி சென்றவர், என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்பா முன்னாடி, எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளோ தைரியம், இதுக்கு தான் எல்லாரும் பொம்பளை பிள்ளைய வெளியே வேலைக்கு அனுப்பக்கூடாது, 4 காசு சம்பாதிக்க ஆரம்பித்தா திமிரா பேச ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, இப்போ அவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி தானே நீயும் நடந்துக்கிட்டு இருக்க. அகல்விழி, அம்மா நான் திமிராலாம் பேசலை, உண்மையை தானே சொன்னேன், என் ஆசையை பற்றி தெரிஞ்ச நீயே என்னை ஏமாத்த தானே நினச்ச, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, மாப்பிள்ளை பார்த்ததும் சொல்லலை, நிச்சயம் பண்ணலான்னு முடிவு பண்ணதையும் சொல்லலை, என்னை ஏமாற்றி தான் இங்கே வர வச்சிங்க. ஆனால் அப்பாவுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கும்போது அவரை நான் எப்படி குத்த சொல்ல முடியும், அவரோட பார்வையில் இது எல்லாமே சரிதானே. அகல்விழி பேசி முடிக்கும் நொடியில் சகுந்தலா அவள் கன்னத்தில் அரைந்து இருந்தாள். ஒற்றை விரலை நீட்டியபடி, வாய மூடுடி, உன்னை பற்றி உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா, சின்ன வயசுலேருந்து உன்னை ஆசையாக தூக்கிக்கிட்டு ஊரெல்லாம் வலம் வந்தவர்டி அவர், நீ பிறந்தப்ப 2வது மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு எல்லாருக்கும் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னு சொல்றியா என்று ஆக்ரோஷமாக மறுபடியும் அகல்விழியை அடிக்கச் சென்றார். மைதிலி தான் சகுந்தலாவை தடுத்து நிறுத்தினாள். ராமலிங்கம் கோபவிழிகளுடன் அகல்விழியை பார்த்து கொண்டிருந்தார். அகல்விழி,
ஆமாம்மா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். அது எல்லாம் எனக்கு 5 வயசு வரைக்கும் தான். அப்பா என்ன ஆசையாக பொண்ணா தூக்கிட்டு திரிஞ்சாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஆசையாக ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? என்னை கூட்டிகிட்டு வெளியே தான் எங்கேயாவது போயிருப்பாரா? பெத்த பொண்ணுக்கிட்ட கூட மனசு விட்டு பேசுறது கிடையாது. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் எனக்கும் மனசில் நிறைய ஆசை இருக்குது. அப்பா கூட சேர்ந்து கடைக்கு போகணும், துணிமணி வாங்கணும், அப்பா கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும், விளையாடணும், பேசணும், சிரிக்கணும், இப்படி நிறைய இருக்குமா? ஆனால் இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா இத்தனை வருஷத்தில் என்று தன் மனதில் இருக்கும் ஆதங்கம் மொத்தத்தையும் கொட்டி தீர்த்தாள். தியாகராஜ் வீட்டில் கிருஷ்ணா வேக எட்டுகளுடனும் கோப பார்வையுடனும் வீட்டிற்குள் நுழைந்தவன் தன் கரங்களை மூடிக்கொண்டு ஓங்கி சுவற்றில் குத்தினான். சில புத்தகங்களை தூக்கி கீழே வீசினான். இருந்தும் அவன் கோபம் சற்றும் குறையவில்லை. அங்கு இருந்த கண்ணாடி டம்ளரை கையில் எடுத்து வேகமாக அழுத்த அது சுக்கு நூறாக உடைந்து சில துண்டுகள் அவன் கரத்தை பதம் பார்த்து விட்டது. அதில் ரத்தம் கசிய ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆண்டாள், அச்சுச்சோ, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா இப்படி பண்ண, கையிலிருந்து எப்படி ரத்தம் வருது பாரு என்று பதட்டமாக கத்தினாள். கிருஷ்ணா, யாரை கேட்டு நீங்க எப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க? நான் கேட்டனா உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்றான் ஆக்ரோஷமாக. ஆண்டாள் திக்கி திணறி, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுற? உன் அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு தானப்பா அந்த அகல்விழி. உன் அப்பாவும் ராமலிங்க அண்ணனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னு உனக்கு தெரியாதா என்னும் பொழுதே கிருஷ்ணா, ஷட்டப்மா, சில்லியாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சின்ன வயசில் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தா அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவளும் அவளோட முகபாவனையும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவளை பார்த்தாலே தெரியுது பட்டி காடுன்னு. இதுக்கு மேலே என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இப்போவே ஃபாரின் கிளம்புறேன். அப்பா வீட்டுக்கு வந்தால் நீயே சொல்லிடு, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு என்று அவசரமாக துணிகளை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி புறப்பட்டான்.